இன்றைக்கி எங்கள் வீட்டில் சங்கரா மீன் வாங்கியிருக்கோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. வாங்க அப்படியே உங்களுக்கு சங்கரா மீன் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நிறைய செதில் இருக்கும் இந்த சங்கரா மீனில். இதுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த செதில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த செதில் ரிமூவ் பண்ணுறதுக்குனே இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதோட விலையும் ரொம்ப கம்மி தான். இதை வாங்கி இந்த மீனில் இருக்க செதிலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சைடில் இருக்க முள் இது எல்லாத்தையுமே சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தலைப்பகுதி, தலையில் ஒரு ஓடு மாதிரி இருக்கும் 2 சைடும். அந்த 2 சைடில் இருக்க அந்த ஓடை கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த மீனில் இருக்க குடல் வெளியே வந்துடும். கடைசியாக வால் பகுதி அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. மீன் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போது இதை நல்லா ஒரு கீரல் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் மசாலாவை தடவுனிங்கன்னா அந்த கீரல் வழியாக மசாலா நல்லா மீனுக்குள்ளே ஊறி இருக்கும். இப்போ அந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.